சொல்லின் வலிமை. தான் எண்ணியதை பிறர்க்குச் சொல்வதில் வல்லவன், சோர்வு அறியாதவன், அஞ்சாதவன், மாற்றுக் கருத்து கொண்டோரையும் ஈர்ப்பவன் ஆகிய பண்புகளைக் கொண்டவனை வெல்வது எவர்க்கும் எளிதல்ல. பள்ளிப் பருவத்திலிருந்து எழுத்திலும் பேச்சிலும் வல்லமை படைத்த ஒருவர் நம் தமிழ் மண்ணில் சிறு கிராமம் ஒன்றில் தோன்றி 96 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த கலைஞரை மறக்க முடியுமா? கருணாநிதி என்று இந்திய நாடு முழுமையும் அறிந்து பெரும்பாலோர் போற்றினர். கொண்ட கொள்கையினை கேட்டார் பிணிக்கும் வகையில் எடுத்து சொல்வதில் இணையற்றவர். அவரது பேச்சில் தமிழ்ச் சொற்கள் துள்ளி விளையாடும். கொண்ட கொள்கைக்காக அரசியல் காரணமாக பலமுறை சிறை சென்றவர். எழுத்திலும் பேச்சிலும் அவருக்கு இணையாக பலர் இருந்தாலும் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். தொடர்ந்து 70 ஆண்டுகள் மக்கள் பிரதிநிதியாகவும் 5 முறை தமிழக முதல் அமைச்சராகவும் பணியாற்றியவர். தனது நாவன்மையினால் மாற்று கருத்து கொண்டோரையும் மயக்கி நண்பராக ஏற்றவர். அமெரிக்க நாட்டில் 1862ஆம் ஆண்டில் குடியரசுத் தலைவராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் போன்றோரையும் நினைவு கொள்ளலாம். அமெரிக்காவில் அப்போது 13 மாநிலங்களே இருந்தன. கருப்பு இன மக்களை தென் மாநிலத்தவர்கள் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி வந்தனர். அவர்களை விடுவிப்பதே தன் கொள்கையாக கொண்ட லிங்கன் ஒரு சட்டத்தை இயற்ற இருந்த வேளையில் அதனை எதிர்த்து உள்நாட்டு போர் வெடித்தது. அதில் வெற்றியடைந்தார். நாவன்மை படைத்தவர், சிறந்த போராளி, எளிய குடும்பத்தில் பிறந்து கடுமையாக உழைத்து கொண்ட லட்சியத்தை நிறைவேற்றினார். சுருங்கச் சொன்னால், எழுச்சியூட்டும் பேச்சு, சோர்வின்மை, உழைப்பு, எதிரிகளையும் நண்பர்களாக்கிக் கொள்ளும் ஆற்றல், கொள்கையில் உறுதி, அஞ்சாமை ஆகிய பண்புகளை கொண்ட ஒருவரை வெல்லுதல் எவர்க்கும் எளிதல்ல என்பதே வள்ளுவரின் வாக்கு. சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யார்க்கும் அரிது என சொல்வன்மை அதிகாரத்தில் எடுத்துரைக்கிறார்.